நம்முடைய திரு துரை கருணா அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு துரை கருணா, உங்களுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல நிறைய விமர்சன பார்வைகள் உண்டுங்கிறத அறிவேன். பட் ஆனால் இந்த எண்ணிக்கையில் அவருடைய ராஜதந்திரத்தை நீங்க அக்னாலேஜ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? கடந்த தேர்தலையும் சரி அவர் பாஜக கண்ட்ரோல் பண்ணுதுங்கிற விமர்சனம் இருந்தது. காங்கிரஸ் கிடைத்த எண்ணிக்கையோட பாஜகவுக்கு அதிமுக கூட்டணியில் 20ங்கிற எண்ணிக்கை தான் குறைவாக கிடைத்தது. இந்த தேர்தலையும் பாஜகவுடைய லெவரேஜ் அதிகமாச்சு, குறிப்பாக அவங்க நாடாளுமன்ற தேர்தல் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா. ஆனால் காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட 28 விட இன்னும் குறைவாக 27ங்கிற அளவில் சுருக்கியிருக்கிறார். அவர் ராஜதந்திரியா இல்லையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில இந்த என்டிஏ கூட்டணியுடைய பேச்சுவார்த்தை முடித்து முக்கிய கட்சிகளுக்கு இடஒதுக்கீடு சொல்லியிருக்காரு. நீங்க குறிப்பிட்டது மாதிரி 27 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வகிக்கிற என்டிஏவில் அங்கம் வகிக்கிற அமமுகவுக்கு 11 கட்சி. அப்ப பாஜக, என்டிஏ, அமமுக இது ரெண்டையும் பாக்குற போது 27-1-38 ஆயிடுது இல்லையா? தனி கட்சி சார், தனி கட்சி. அவங்க என்டிஏவில் கொடுத்திருக்காங்க, அதிமுகவில் இருந்ததுல என்டிஏவில் இருந்துதான். அப்படிங்கிற பொழுது அது கூடுதலாக நான் பார்க்கிறேன். என்டிஏவில் பாஜகவோடு தொடர்ந்து பயணித்து வருகிறவர் நான் அவங்களும் ஒரு 5% நிரூபிச்சிருக்காங்கல்ல. சோ அதுக்கேற்றார் போல நிச்சயமாக அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. இந்த பங்கீடு என்பது வரவேற்கத்தக்கது. நான் தொடக்கத்துல சொல்லிடுறேன், நான் மாற்று கருத்தே சொல்ல வரல. இதை தாண்டி இப்ப இருக்கிற மற்ற சிறிய கட்சிகள் இருக்குல்ல, இப்ப 18 இடங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்துட்டாரு. இப்ப மீதம் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே, ஜான் பாண்டியன் கட்சி இருக்கிற, இப்ப இவரோடு இருக்கிற இந்த பெருந்தலைவர் மக்கள் கட்சி, புரட்சி பாரதம் போன்ற கட்சிகளுக்கும் கொடுக்கணும். அப்ப இந்த சிறிய கட்சிகள் என்டிஏவில் இருந்து வந்திருக்கிறதுனால அவங்க எல்லாருமே தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று பாஜக விரும்புகிறார். ஜான் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அவர் ரெட்டையில தான் போட்டியிட போறார். ஆமா, அதான் இப்ப எப்படி முடிவு பண்றாங்கிறது. பாஜக எங்களோடு என்டிஏவில் இருந்த கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அவங்க வலியுறுத்துறதா கேள்விப்படுறோம். இன்றைக்கு இரவுக்குள்ள தெரிஞ்சிடும். இந்த யூகங்களுக்கும் இல்ல இந்த தகவல்களுக்கும் இப்ப களத்துல நடக்கிறதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறத நம்ம பாக்குறோம்ல. பாஜக 40 வாங்கிடுவாங்க, 35 வாங்கிடுவாங்க, 50 வாங்கிடுவாங்க செய்தி. 60 இடங்கள் கொடுத்தாங்க, 50 இடங்கள் கொடுத்தாங்க. மாவட்டத்துக்கு 1 39 தொகுதி கேட்டாங்க. 28 இடம் காங்கிரஸ் கட்சி பெற்றதுனால 30 இடங்களாவது வேணும் என்று பேசப்படுகிறது, கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால அது ஒண்ணு பெரிய பிரச்சனை. கையை முறுக்கிற செல்வாக்கு அவர்களுக்கு இருக்குமானா குறைஞ்சபட்சம் காங்கிரஸோட 1 எக்ஸ்ட்ரா வாங்கி இருக்க மாட்டாங்க. அதான் அரியலன் ஒரு விஷயம் கேட்டுங்க. இப்ப இந்த தொகுதிகளை குறைக்க 40 தொகுதினா நீங்க என்ன தொகுதி கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்கிறேன்னு பாஜக சொன்னது. 27 தொகுதிகள் நாங்கள் கேட்கிற தொகுதிகளை கொடுக்கணும். தொகுதி ஐடென்டிஃபிகேஷன்ல இஷ்யூஸ் வரும்னு கருதுறீங்க? ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஸ்டே. அனைத்து இந்திய அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளே 10-12 தொகுதிகளை பாஜக கேட்கிறது அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க, அதிமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. ஓகே, 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.